முகல் எம்பையரோட முக்கியமான கோட்டை இந்த உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய ஆக்ரா ஃபோர்ட். 400 ஆண்டுகள் கடந்தும் இப்படி பிரம்மாண்டமாக இருக்குன்னா அப்போது 400 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முகல் எம்பையர் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும்னு நினைக்க முடியுது. வாங்க உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய ஆக்ரா ஃபோர்ட்டையும் முகல் எம்பையர் பற்றியும் கொஞ்சம் பார்ப்போம். செங்கிஸ்கான் 12th செஞ்சுரியில் மங்கோலியாவில் பிறந்து மங்கோலியன் ட்ரைப்ஸ் எல்லாம் ஒன்று திரட்டி இந்தோனேஷியா மற்றும் சைனாவில் பாதி பகுதியை மங்கோலியன் எம்பையருக்கு கொண்டு வந்தார். மங்கோலியன் எம்பையருக்கு முதல் ராஜா செங்கிஸ்கான். செங்கிஸ்கானோட படை மிகவும் வலிமையானது. மங்கோலியா மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் ஏஷியா, சைனா, ஈஸ்டர்ன் யூரோப் வரைக்கும் இவரோட படை போய் கிட்டத்தட்ட அந்த காலத்திலேயே 12th செஞ்சுரியிலேயே 1 மில்லியன் மனிதர்களையும் போர் வீரர்களையும் கொண்டு இருக்கு. இப்போது இருக்கக்கூடிய மங்கோலியாவில் இவர் ஒரு மாவீரன்னு போற்றப்படுறாரு. மங்கோலியன் கல்ச்சருக்கே இவர் ஒரு அடையாளமாக இருக்கார். தைமூர் 13th செஞ்சுரியில் சைனாக்கும் மங்கோலியாவுக்கும் நடுவில் உள்ள பார்டரில் பிறந்திருக்காரு தைமூர். தனக்குன்னு ஒரு டைனாசிட்டியை உருவாக்கி அதுக்கு தைமுரிட் டைனாசிட்டின்னு பேர் வச்சு உஸ்பெகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரானை சென்ட்ரல் இடமாக கொண்டு ஆட்சி புரிஞ்சிருக்காரு. ஹிஸ்டாரியன்ஸ் இவரை கிரேட்டஸ்ட் மிலிட்ரி லீடர்னு ரெஃபர் பண்ணுறாங்க. தைமூர் பல நாடுகளில் பிடிச்சிட்டு டெல்லி வரைக்கும் வந்து டெல்லி சுல்தானேட்டையும் போரில் தோக்கடிச்சிட்டு தான் போயிருக்காரு. முஸ்லீம் உலகத்தில் இவர் பவர்ஃபுல் ரூலர்னா கன்சிடர் பண்ணுறாங்க. இவர் ஒரு இடத்துல காலையில் வச்சாலே பல மில்லியன் உயிர்களை எடுக்காமல் போக மாட்டார். உஸ்பெகிஸ்தானில் இன்னமும் அவருக்கு சிலை இருக்குது. இப்படிப்பட்ட தைமூர் மற்றும் செங்கிஸ்கான் வழி வந்தவர் தான் பாபர். முதலாவது பானிபட் 1526 லோடி டைனாசிட்டிக்கும் முகல் எம்பையர் நடந்து முகல் எம்பையரை வின் பண்ணி அதோட முதல் எம்பையராக பாபர் முடிசூடாமனதா திகழ்ந்தார். அவரை தொடர்ந்து அவர் பையன் ஹுமாயூன், இவர் தான் ஆக்ரா ஃபோர்ட்டுக்கு அடித்தளமிட்டார். அதை தொடர்ந்து அக்பரை தொடர்ந்து அவரோட பையன் ஜஹாங்கீர், ஜஹாங்கீருக்கு அடுத்தது அவரோட பையன் ஷாஜகான், இவர் தான் தாஜ்மஹாலும் கட்டியிருக்கார். இவரை தொடர்ந்து அவுரங்கசீப். இப்பேற்பட்ட முகல் எம்பையரோட முக்கியமான கோட்டை தான் இந்த ஆக்ரா ஃபோர்ட். 94 ஏக்கரில் அமைஞ்சக்கூடிய இந்த ஆக்ரா ஃபோர்ட்டை பல ஆண்டுகள் பல அரசர்களால் கட்டப்பட்டது. இதில் 4 கேட் இருக்கு. அதில் முக்கியமான கேட் அமர் சிங் கேட். இந்திய வரலாற்றில் முக்கிய இடம் பிடித்த முகல் எம்பையரை பற்றியும் அவங்க கட்டின ஆக்ரா ஃபோர்ட்டை பற்றியும் நல்லா பார்க்கலாம் வாங்க. இந்த தரையை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், யானைகளோ குதிரைகளோ ஒட்டகங்களோ நடந்து வரும்போது வழுக்கு விடாமல் இருக்கிறதுக்கு ஸ்லோப்பாகவும் அது கிரிப்பாவோடையும் கட்டியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு அரசு விழாவும் சரி, எந்த ஒரு போர் சூழலும் சரி, இந்த கோட்டைக்குள்ள எளிதில் யானைகளும் குதிரைகளும் ஒட்டகங்களும் வரக்கூடிய அளவுக்கு தான் அமைச்சிருக்காங்க. இந்த இடம் தான் குதிரைகளோட அடைக்கப்பட்டுள்ள ஸ்டேப்பிள் இடக்கூடிய இடம். எதிரிகள் கோட்டை நுழைவாளுக்குள்ள வந்த உடனே இந்த சருகிய பாதை வழியாக தான் உள்ளேயே பறியணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சுட சுட எண்ணெயையும் தீப்பந்தத்தையும் உருட்டி விடுவாங்க. அப்போது எதிரிகள் உள்ள வரதுக்கான நேரம் தாமதப்படுத்தப்படும். இதுதான் ஜஹாங்கீர் பேலஸ். இதை பற்றியும் ஆக்ரா ஃபோர்ட்டையும் பற்றியும் இங்கே உள்ள கைடு என்ன சொல்கிறாங்கிறது அவங்க வாயிலே கேட்போம். Babur who was the founder of Mughal dynasty, second Humayun, third Akbar. Akbar was great in Indian history, then Jahangir came with the justice, and Shahjahan was the 5th Mughal king who built the Taj Mahal. So great builder Mughal dynasty and famous the craftsmanship. His son Aurangzeb famous for the injustice and cruelty. So look at us in front of the palace of King Jahangir, which is built by his father Akbar in 1569 from the red sandstone. Up you can see the balcony, both side domes. There were soldiers for the security.
And Mughal King Akbar had 3 wives, Hindu, Muslim, Christian. And between the 3 wives, he got the one son from the Hindu wife. Hindu wife name was the Queen Jodhabai. She belonged to the royal family Rajasthan number 4. So when she brought the child, her parents presented this bowl as a bathtub for the baby to fill with the diamonds. So now there is no diamond, have to the bathtub. In the underground. So ASI department bring out from the bathroom now to this country. See this one. So 3,000 kilogram weight of the system. 3,000. Look at us as stars. So these are the 6 corners. Star of David, this is Jewish. Mihrabs for the Muslims. Lotus flower leaves Hindu. So bottom to top all are the one piece pillar, no joint. Bracket, this is Hindu Jain design, Jain. In the gate, elephant trunks, lotus flower. So they had mixed architecture. Mughal times this ground, it was a dancing. King sat here, musicians there, dancer in the center. இந்த ஆக்ரா ஃபோர்ட்லேருந்து கிழக்கு திசையில் பார்த்தோம்னா சுமார் 2.5 கிலோமீட்டர் தூரத்தில் தாஜ்மஹால் அந்த யமுனா நதிக்கரையில் அழகாக தெரியுது. இதை பார்த்துட்டே தான் ஷாஜகான் கடைசி காலத்தில் வாழ்ந்திருக்காரு. கோட்டைக்கு உள்ள போனோம்னா சின்ன சின்ன அறைகள் இருக்கு. அந்த அறைகள் சுற்றி இருக்கக்கூடிய சவறுகள் எல்லாமே 3 அடி 4 அடி அளவுக்கு திக்னஸ்ல இருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த வால்குள்ள காற்று தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ எவ்வளோதான் ஹீட் வெளில இருந்தாலும் அந்த சூடு காற்று உள்ள வரவே வராது. உள்ள எப்பவுமே குளுமையாகவும் சில்லுனே இருக்கும். இது முகலாயரோட கட்டிட வேலைப்பாடுன்னு சொல்றாங்க. ஆக்ரா ஃபோர்ட்டை சுற்றியும் இந்த மாதிரி ஒரு தடுப்பு அமைக்கப்பட்டிருக்கு. அதில் நீர் நிரப்பி முதலைகளை வச்சிருந்ததாகவும் எதிரிகள் உள்ளே வரும்போது அது ஒரு தடுப்பு அணையாகவும் இருக்காதுக்காகவும் அமைக்கப்பட்டதா சொல்லப்படுது.
நீங்க பார்த்துட்டு இருக்குதான் முகலாய அரசருடைய படுக்கை அறை. 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி முகலாய அரசர் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த சுவர்களில் தான் தங்கம், வைரம், வைடூரியம் மற்றும் கண்ணாடியை கொண்டு அலங்கரிச்சிருக்காங்க. கண்ணாடி மாளிகை போல தெரிஞ்சிருக்கக்கூடிய இந்த அறையை சுற்றி அவ்வளோ காவலர்கள் இருப்பாங்க. இது வெளியில் வந்தீங்கன்னா அந்தப்புறம். இந்த அந்தப்புறத்தில் காவலர்களாக திருநங்கைகளை மட்டும்தான் நியமிப்பார் முகலாய அரசர். ஆட்சிக்கு ஆசைப்பட்டு ஷாஜகானை அவுரங்கசீப் ஒரு அறையில் அடைச்சி வச்சிட்டாரு. அந்த அறை தான் இந்த அறை. ஷாஜகான் தன்னுடைய கடைசி காலத்தில் கிட்டத்தட்ட 8 வருஷம் சிறைவாசத்திலே இருந்தார். ஹவுஸ் அரெஸ்ட் சொல்லக்கூடிய இந்த அறையில் மட்டும்தான் அவர் இருக்க முடியும். அவருக்கு துணையாக அவர் ஒரே ஒரு பெண் மட்டும் வந்து பார்த்துட்டு போகலாம். தன்னோட கடைசி ஆசையாக தாஜ்மஹாலை நான் எப்பவுமே பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அறை ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த அறையிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய தாஜ்மஹாலை பார்க்க முடியும். இரவும் பகலும் எப்போதுமே தொழுகை மட்டும் செய்து கொண்டு அந்த தாஜ்மஹாலை பார்த்துட்டு தன்னோட கடைசி காலத்தை வாழ்ந்து வந்தார் ஷாஜகான். இந்த இடத்துக்கு வரும்போது, இந்த இடத்துலேருந்து அந்த தாஜ்மஹாலை பார்க்கும்போது அந்த சோகம் நம்மக்கிட்டேயும் வந்து சேருது, நம்மளையும் தாக்குது. கடைசி 8 வருஷம் ஷாஜகான் எப்படி வாழ்ந்துருப்பாருங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த தாஜ்மஹாலை நல்லா பார்க்க முடியும். நல்லா அந்த காதலையும் அந்த கடைசி காலத்தையும் கொண்டு முடியும். பிளாக் ஆனெக்ஸ் பெல்ஜியம்லேருந்து வர வைக்கப்பட்ட இந்த கல் முகலாய அரசர் உட்காரக்கூடிய அரையணையாக செயல்பட்டுருக்கு. தங்கத்தை தங்கமாக செக் பண்ணுறக்கூடிய கல் தான் இந்த பிளாக் ஆனெக்ஸ். முகலாய காலத்தில் இந்த இடம் மார்க்கெட் மாதிரி செயல்பட்டுருக்கு. கீழே பல ஊர்லேருந்து வரக்கூடிய வியாபாரிகள் தன்னோட பொருளை வச்சு வியாபாரம் செய்வாங்க. பொதுமக்களும் இங்கே வந்து விருப்பமான பொருளை வாங்கிட்டு போவாங்க. முகலாய அரசர் மேலே இருந்து அந்த மார்க்கெட்டை பார்த்து ரசிப்பார். முகலாய அரசுக்கு அறிவுரை கூறக்கூடிய மினிஸ்டர்ஸ்க்கு வழங்கப்பட்ட அறை தான் இது. இதுதான் திவான் ஐ ஆம். அரசர் பொதுமக்களை பார்க்கக்கூடிய இடம். ஒவ்வொரு மாசமும் அரசரை பார்க்கணுன்னா அதுக்கான நாளை சொல்லுவாங்க. இந்த பொதுவான ஹாலில் எல்லா ஊர்லேருந்தும் பொதுமக்கள் வந்து நேரடியாக அரசரை பார்க்கலாம். முகலாய எம்பையரோட தர்பார் என சொல்லக்கூடிய இந்த இடத்துல தான் சிவாஜி மராத்தாவோட சீஃப் அவுரங்கசீப்பை பார்த்ததாகவும், ஆனால் அவருக்கு ராஜாவோட மரியாதை கொடுக்காம 3வது இடத்துல பொதுமக்களாக உட்கார வைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. மேலும் இதே கோட்டையில் தான் சிவாஜி கைது செய்து சிறைப்படுத்தப்பட்டதாகவும் கூறப்படுது. இந்த பில்லர்லாம் எந்த அளவுக்கு வடிவமைக்கப்பட்டிருக்குன்னா எல்லா பொதுமக்களும் அரசனும் பார்க்கலாம். மேடையில் உட்கார்ந்துருக்கக்கூடிய அரசர் எல்லா பொதுமக்களையும் பார்க்கலாம். எந்த ஒரு தடையுமே இல்லாமல் அமைக்கப்பட்டது தான் இந்த எல்லா பில்லருமே. முகலாய அரசரை பற்றியும் அவங்களோட கோட்டை பற்றியும் அதோட வரலாற்றை பற்றியும் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே ஆர்வமாக இருந்துச்சு. இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கைடை ஃபிக்ஸ் பண்ணி அதோட ஹிஸ்ட்ரியை மொத்தமாக கேட்டு மகிழுங்க. இந்த இடத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் வரணும். நம்மளுடைய இந்தியன் ஹிஸ்ட்ரியை பற்றியும் அதோட சிறப்பு அம்சங்களை பற்றியும் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டு என்ன இந்த வீடியோ பற்றின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள்.
Thank you. See you all in the next video. Bye bye.